பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை தியானிக்க போகிறோம்? உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். கர்த்தருடைய நாமம். அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுல நம்ம முதலாவது பார்க்க வேண்டியது ரோமரின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். இந்த ரட்சிப்புக்கு முன்னாடி இந்த பாவத்தை குறித்தான சில காரியத்தை நம்ம பார்த்துடலாம். இது ஒரு 2-3 வீடியோஸ் போகும். ஆனாலும் பரவாயில்ல. நீங்க பாவத்தை குறித்து நீங்க ஓரளவுக்கு ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்க எதிலிருந்து மீட்கப்பட்டீர்கள் என்று தெரிந்தால்தான் அதற்குள் மீண்டும் போகாமல் இருக்க முடியும். உங்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே இன்னைக்கு நான் பாவத்தை குறித்தான ஒரு விளக்க உரை கொடுக்கிறேன். அதுக்கு பின்பு வருகிற சில வீடியோஸ்ல இந்த பாவத்தினால் வருகிற விளைவுகளை குறித்தான காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகவே காணொளிய நீங்களும் பாருங்க. பாவத்தின் விளைவுகளை குறித்து உங்க நண்பர்களுக்கும் உற்றாருக்கும் அனுப்புனீங்கன்னா அனுப்பி கொள்ளுங்க. சரி, இப்ப பாவம் என்றால் என்ன? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். பாவத்துக்கு பெரிய டெஃபினிஷன்லாம் கிடையாதுங்க. நியாயப்பிரமாணம், அதாவது நமக்கு புரியுற ஸ்லாங்ல சொன்னா வசனத்தை மீறுவது பாவம். அவ்வளவுதான், முடிஞ்சு. எப்படி நான் சொல்லுகிறேன் என்று பார்த்தால், உதாரணம், ஆதாம் ஏவாள் இருவரும் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீங்க அந்த பழத்தின் கனியை சாப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். சரி, ஆதாம் கம்முன்னு இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாத்தான் வஞ்சித்தவர்கள் என்ன பண்ணிட்டான், பழத்தை சாப்பிட வச்சுட்டான். இப்ப இது பாவம் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. பழம் பாவமா? பாவம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் பாவம் என்று நினைத்திருந்தால் அது தோட்டத்துக்கு நடுவே வச்சிருக்க மாட்டார். அதுவும் இல்லாம அந்த பழத்தை குறித்து வேசு பட்டணத்தின் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னன்னா, இந்த ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்லுகிறார். இப்ப பழம் பாவம் அல்ல என்று ஆயிடுது. சரி, அந்த இருந்த இடம் பாவமா அப்படின்னா, வேதவசனம் சொல்லி தேவனுடைய தோட்டம் தான் ஈரேன் என்று சொல்றாங்க. எதையா பாவம் என்று பார்த்தால், அவரிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தா, நான் சொல்லுகிறேன், இந்த கனியை புசிக்கும் அந்நாளிலே சாகவே சாவீர்கள். அப்ப அந்த கனிதான் பாவம் கிடையாது, அதை புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று சொன்னாரே, அந்த கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியாம போனாங்கல்ல, இந்த வார்த்தையை மீறினதுக்கு பெயர் தான் பாவம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மீறுவதற்கு பெயர்தான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கான டெஃபினிஷன் இதுதான். இப்ப ஒரு போக்குவரத்து, அந்த போக்குவரத்து சட்டங்களை மீறும் போது காவல்துறை நம்ம அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டா, நீங்க நல்லா இருப்பதற்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், அதை நீங்கள் மீறுகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப அதுதான் பாவம். சரி, இந்த பாவத்தினால் வருகிற ஒரு விளைவை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்துல நான் இப்ப வாசித்தர்றேன். ஒவ்வொரு விளைவாக நம் வருங்காலங்களிலே பார்க்கலாம். முதலில் பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எதனால நீங்கள் ஜெயிக்கப்பட்டீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். சரி, 2வது விளைவு,
பாவம் சமாதானத்தை எடுத்து போடுகிறது. ஏசாயா 57:21. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அப்புறம் 3வது, பாவம் ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறது. எபேசியர் 2:1. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதே போல ஏசாயா 59:1-2 வாசித்து பாருங்க. அதுலயும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாவம் வியாதியை கொண்டு வருகிறது. அதை குறித்து நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். சரி, நான் இதுல ரொம்ப டீட்டெயில்டா சொல்ல, எது எது முக்கியமான விளைவுகளோ, இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாதிக்கிற காரியங்களோ, அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.